இந்த சேனல் மூலமாக உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த உலகத்திலேயே ஒரு உன்னதமான பணி, ஒரு பெரிய பணி, ஒரு நல்ல பணி எது என்றால் அது ஆசிரியர் பணி தான். ஏனென்றால் இந்த ஆசிரியர்கள் தான் மாணவர்களை உருவாக்குகின்றார்கள். ஒரு பெரிய இன்ஜினியராக, டாக்டராக, ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு பெரிய முதலமைச்சராக, பிரதம மந்திரியாக, கலெக்டராக, பெரிய பெரிய அதிகாரிகளாக வருவதற்கு காரணமானவர்களே ஆசிரியர்கள்தான். ஒருவேளை பெரிய அதிகாரிகள் இந்த உலகத்தில் இருக்கட்டும், அல்லது நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கட்டும், அல்லது நம்முடைய தமிழகத்திலேயே இருக்கட்டும், எல்லாரும் சொல்கின்ற காரியம், நான் எனது ஆசிரியர் மூலம் உயர்த்தப்பட்டேன் என்று சொல்வார்கள். இந்த பாடசாலையிலே நான் கல்வி பயின்றேன், இதன் மூலமாக நான் இந்த ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். எனவே நாம் அறிந்து கொள்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், உலகம் முழுவதற்குமே ஒரு நல்ல வேலை அல்லது நல்ல ஒரு பணி, முதல் பணி என்ன என்றால் அது ஆசிரியர் பணி தான். ஒருவேளை இந்த நேரத்தில் இதை கேட்கின்ற ஆசிரியர்களாகிய நீங்களும் ஒரு முக்கியம் வாய்ந்தவர்கள். ஏனென்றால் அநேக தலைவர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள், ஆசிரியர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே யாரும் ஆசிரியரை நான் மறந்துவிட்டேன் என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரிதான். ஆசிரியரை, எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை நான் மறந்துவிட்டேன், தெரியாது என்று யாருமே சொல்ல முடியாது. நினைத்து பார்ப்பார்கள், இவர்கள் கற்றுக் கொடுத்த காரியம்தான், இவர்கள் எனக்கு போதித்த நல்ல காரியங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கின்றது என்று அனைவருமே சொல்வார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், ஆசிரியர்கள் தான் ஒரு முக்கியமானவர்கள், ஆசிரியர்கள் தான் போற்றப்படக்கூடியவர்கள். இந்த உலகத்திலே மதிப்பு கொடுக்க வேண்டிய நபர்களிலே முதன்மையானவர்கள் ஆசிரியர்கள், கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள். எனவே கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களாகிய நாம் அனைவரும் பெருமை கொள்ளலாம். எத்தனையோ பேரை நான் உருவாக்கி இருக்கிறேன், எத்தனையோ அதிகாரிகளை நான் உருவாக்கி இருக்கிறேன், எத்தனையோ கலெக்டர்களை, டாக்டர்களை, எத்தனையோ இன்ஜினியர்களை, மந்திரிகளை, உயர் பதவியில் இருக்கின்ற கவர்னர், ஜனாதிபதி, இவர்களை உருவாக்கியதே நான் தான் என்று சொல்லலாம். ஒருவேளை அநேகர் நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம், என்னிடத்தில் பயின்றவர் ஜனாதிபதியாக இருக்கின்றார், என்னிடத்தில் கற்றவர் இன்று முதலமைச்சராக இருக்கின்றார் என்று சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். அப்போ ஒரு பெரிய பணி, ஒரு உன்னதமான பணி எது என்று கேட்டால் அது ஆசிரியர் பணி தான். எனவே ஆசிரியர்களாகிய நாம் அனைவரும் இதை மனதிலே கொண்டு இன்னும் அதிகமான இப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் மூலமாக அநேகர் உருவாகின்றார்கள். நாம் ஒரு பெரிய கதாபாத்திரத்தை செதுக்குகின்றோம், உருவாக்குகின்றோம் என்ற உணர்வோடு நாம் பாடசாலையிலே, வகுப்பறையிலே செயல்பட்டால் அது இந்த தேசத்திற்கும் நம்முடைய தமிழகத்திற்கும் நன்மை பயப்பதாக காணப்படும். ஆசிரியர்களே, நீங்கள் அனைவரும் அப்படி பணியாற்ற நான் ஒரு மூத்த ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக, ஓய்வு பெற்றவனாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமே என்றால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.